ஜூன் மாதம் முடிகிறது. இன்றைக்கு 29, நாளை 30, அடுத்த நாள் ஜூலை. இந்த ஜூன் மாதம் இனி திரும்பி வராது. இந்த குறிப்பிட்ட ஜூன் மாதம், இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நாட்கள், இந்த நொடிகள் எல்லாமே ஒரே ஒரு முறை மட்டுமே வருகின்றன, இனி வராது. சிவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை அழைத்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அழைத்தார், ஒவ்வொரு நொடியும் அழைத்தார். கேட்டீங்களா? சில நாட்கள் கேட்டீங்கள், சில நாட்கள் மறந்து விட்டீங்கள். பரவாயில்லை, இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன, 29, 30. இந்த 2 நாட்களும் சிவனின் கடைசி அழைப்பு, இந்த மாதத்தின் கடைசி அழைப்பு. கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள், தற்செயல் இல்லை. சிவன் இந்த 2 நாட்களில உங்களிடம் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை இந்த வீடியோவின் வழியாக சொல்றாரு. கவனமா கேளுங்க, ஏனென்றால் இந்த வீடியோவில் ஒரு செய்தி இருக்கிறது, உங்களுக்கே உரிய செய்தி. அந்த செய்தியை கண்டுபிடிப்பது உங்க கடமை. அதற்காக இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்க. ஒரு மாசம் முடிகிறது என்பது வெறும் கேலண்டர் விஷயம் இல்லை, ஒரு ஆன்மீக விஷயம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சுழற்சி, ஒரு தொடக்கம், ஒரு மையம், ஒரு முடிவு. ஜூன் தொடங்கியது, நடந்தது, இப்போது முடிகிறது. இந்த முடிவில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த மாதம் என்ன கற்றுக்கொண்டோம், என்ன மாறினோம், என்ன விட்டுவிட்டோம், என்ன ஆரம்பிச்சோம்? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவதே ஜூன் மாத இறுதி சாதனை. சிவன் அந்த பதில்களை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். முதலில் ஒரு நொடி யோசியுங்கள். ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது? நல்லதோ கஷ்டமானதோ? ஒரு நொடி மட்டும், ஒரு நொடி நினைத்து பாருங்கள். அந்த நினைவு வருகிறதா? வருகிறது என்றால் அந்த ஒவ்வொரு நிகழ்வும் சிவன் உங்களுக்கு தந்த ஒரு பாடம். நல்லது வந்தால் நன்றி சொல்ல வேண்டும், கஷ்டம் வந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டுமே சிவனின் கொடை. ஜூன் 29 மற்றும் 30 ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பான சாதனை செய்யலாம். இந்த சாதனை இந்த மாதத்தை ஒரு அழகான முடிவுக்கு கொண்டு வரும். அடுத்த மாதத்திற்கான ஒரு நல்ல ஆரம்பத்தை உருவாக்கும். சாதனை என்னவென்று கடைசியில சொல்கிறேன். ஆனால் இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். ஏன் ஜூன் மாத முடிவு இவ்வளவு முக்கியம் என்று? ஒவ்வொரு மாத முடிவும் ஒரு திருப்புமுனை. ஒரு அத்தியாயம் முடிகிறது, புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. ஆனால் பலர் அந்த திருப்பு முனையை கவனிப்பதில்லை. ஒரு மாதம் மட்டுமல்ல, ஒரு வருஷம், ஒரு 10 ஆண்டு வாழ்க்கையே போகிறது, ஆனால் கவனிக்கவில்லை. சிவன் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு செய்தி தருகிறார், ஒவ்வொரு ஆரம்பிலும் ஒரு வாய்ப்பு தருகிறார். இந்த செய்தியை கவனிக்கவில்லை என்றால், வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்றால், வாழ்க்கை ஒரே மாதிரியாக தொடரும். ஆனால் கவனித்தால், ஒவ்வொரு முடிவிலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டால், ஒவ்வொரு ஆரம்பிலும் ஒரு தீர்மானம் எடுத்தால், வாழ்க்கை மாறும், படிப்படியாக மாறும். ஒவ்வொரு மாதமும் ஒரு படி மேலே போவோம். ஒரு வருடத்தில் 12 படிகள். அந்த 12 படிகளில் மெஷிலிய வாழ்க்கை வேறு நிலையில் இருக்கும், சிவனோடு நெருக்கமாக இருக்கும். இது தத்துவம் மட்டும் இல்லை, இது நடைமுறை. இதை செஞ்சிருக்கிறோம். பலர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் ஒரு பதிவு எழுதுகிறோம். அந்த மாதம் என்ன நடந்தது, என்ன கத்துக்கொண்டோம், அடுத்த மாதம் என்ன செய்ய போறோம். இந்த சின்ன பழக்கம் வாழ்க்கையை மாற்றியது என்று. என்றால் கவனிக்கும் போது மாற்றம் நடக்குது, கவனிக்காமல் போகும்போது மாற்றம் நடக்காது. இந்த ஜூன் மாதம் என்ன கவனிச்சீங்க? சிவன் என்ன சொன்னார்? எந்த அழைப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள், எந்த அழைப்புகளை விட்டு விட்டீங்கள்? ஒரு நொடி யோசியுங்கள். அந்த நொடி மிகவும் முக்கியம். ஒரு கதை. திருவாரூரில் ஒரு பெரியவர், வயது 75, 50 வருஷமா ஒவ்வொரு மாத முடிவிலும் ஒரு பழக்கம் வைத்திருந்தார். கோவிலுக்கு போவார், சிவலிங்கத்தின் முன் நிற்பார். இந்த மாதம் என்ன தந்தாய், நன்றி என்று சொல்வார். அடுத்த மாதம் என்னை நீ நடத்து என்று கேட்பார். அவ்வளவுதான், அந்த ஒரு செயல். 50 வருஷம். இப்போது அவரை பார்க்கும் போது ஒரு அமைதி தெரிகிறது, ஒரு நிறைவு தெரிகிறது. வாழ்க்கை கடினமாக இருந்தது, ஆனால் தாங்கினேன். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் சிவனிடம் போனேன், அவர் நடத்தினார், நான் நடந்தேன் என்று சொன்னார். நாமும் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஜூன் மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஜூன் 30 கோவிலுக்கு போங்கள். சிவலிங்கத்தின் முன் நிற்கும் போது சொல்லுங்கள், சிவா, ஜூன் மாதம் தந்தற்கு நன்றி, ஜூலை மாதத்தை நீ நடத்து என்று. அவ்வளவுதான். அந்த ஒரு நொடி போதும், ஒரு பழக்கம் ஆரம்பிக்கும், ஒரு வாழ்க்கை மாறும். இப்போது ஜூன் மாதத்தின் ஒவ்வொரு வாரத்தையும் திரும்பி பாருங்கள். முதல் வாரம் ஜூன் 1 முதல் 7, இரண்டாவது வாரம் ஜூன் 8 முதல் 14, மூன்றாவது வாரம் ஜூன் 15 முதல் 21, நான்காவது வாரம் ஜூன் 22 முதல் 30. இந்த 4 வாரங்களிலும் என்ன நடந்தது? ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நல்ல விஷயம், ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு கஷ்டமான விஷயம், ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு பாடம். இந்த பாடங்கள் என்னவென்று ஒரு நொடி யோசியுங்கள். அந்த பாடங்களை மனசுல வையுங்கள். அவை ஜூலை மாதத்தில் உதவும், அவை வாழ்க்கையில் உதவும். சிவன் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் ஒரு பாடம் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த பாடத்தை கண்டுபிடிப்பவர்கள் வளர்கிறார்கள், கண்டுபிடிக்காதவர்கள் அதே கஷ்டத்தை மீண்டும் சந்திக்கிறார்கள். இந்த ஜூன் மாதம் வந்த கஷ்டங்களில் என்ன பாடம் இருந்தது? அந்த பாடத்தை கற்றுக்கொண்டீங்களா? கற்றுக்கொண்டால் அந்த கஷ்டம் ஒரு ஆசீர்வாதமாகியது. கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. இந்த 2 நாட்களில் கற்றுக்கொள்ளலாம். சிவன் ஒரு ஆசிரியன், நமக்கு ஒரு பாடம் சொல்கிறான். புரிஞ்சால் அடுத்த பாடம் போறோம், புரியாவிட்டால் மீண்டும் அதே பாடம் வருகிறது, வேறு விதத்தில் வருகிறது, ஆனால் அதே பாடம். ஒரு மாணவர் ஒரு பாடத்தை படிக்க மறுத்தால் ஆசிரியர் மீண்டும் சொல்வார், திரும்பவும் சொல்வார், புரியும் வரை சொல்வார். சிவனும் அப்படித்தான்.
நம்ம மேலே போக வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால மீண்டும் மீண்டும் ஒரே பாடம் வருகிறது. இந்த ஜூன் மாதம் திரும்ப திரும்ப வந்த ஒரு விஷயம் இருக்கிறதா? ஒரே மாதிரியான தடை, ஒரே மாதிரியான சண்டை, ஒரே மாதிரியான கஷ்டம். அந்த திரும்பி வர்றது ஒரு பாடம். அந்த பாடத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு நொடி யோசியுங்க, என்ன சொல்றது என்று, சிவன் என்ன சொல்கிறாரு என்று. புரிஞ்ச உடனே ஒரு விஷயம் நடக்கும். அந்த திரும்பி வர்றது நிற்கும். பாடம் புரிஞ்சு விட்டது என்கிறதால மீண்டும் வர வேண்டியதில்லை. சிவன் அடுத்த பாடத்திற்கு அனுப்புவார். அந்த அடுத்த பாடம் வேறொரு நிலை, உயர்ந்த நிலை, வளர்ந்த நிலை. இந்த வீடியோவை இங்க வர கேட்குறீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் கொடுத்திருக்கிறது என்று நம்புங்க. அந்த பாடம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு வார்த்தை போதும். உங்கள் வார்த்தை மற்றவர்களுக்கு உதவலாம். ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சரி, இப்போது ஜூன் மாதத்திற்கு ஒரு நன்றி செலுத்துவோம். இது ஒரு ஆழமான சாதனை. ஜூன் மாதம் என்ன தந்தது என்று யோசியுங்கள். நல்லதோ கஷ்டமானதோ எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள். சிவா ஜூன் மாதம் தந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி என்று. நல்லவற்றிற்கு நன்றி சொல்வது எளிது, ஆனால் கஷ்டங்களுக்கும் நன்றி சொல்வது, இது கஷ்டமாக தெரியலாம், ஆனால் ஆழமான ஒரு உண்மை இருக்கிறது. கஷ்டங்கள் நம்மை வலுப்படுத்துகின்றன. கஷ்டங்கள் நம்மை சிவனை நோக்கி திருப்புகின்றன. கஷ்டங்கள் நம்மை வளர்க்கின்றன. அதனால கஷ்டங்களுக்கும் நன்றி சொல்லலாம். சிவா, இந்த கஷ்டம் தந்தாய், அது என்னை வளர்த்தது, நன்றி என்று. இந்த நன்றி சொல்வது மனசை ஒரு வித்தியாசமான நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. ஒரு அமைதி வருகிறது, ஒரு நிறைவு வருகிறது. கடந்த காலம் ஒரு பாரமாக இல்லாமல் ஒரு கட்டமாக தெரிகிறது. அந்த கட்டத்தின் மேல் நின்று முன்னோக்கி பார்க்கலாம். சிவன் காட்டும் திசையில் போகலாம். இப்போது ஜூன் மாதத்தின் கடைசி 2 நாட்களில் செய்ய வேண்டியவற்றை சொல்கிறேன். இது ஒரு சிறப்பான சாதனை. இந்த சாதனை ஜூன் மாதத்தை அழகாக முடிக்கும். ஜூலை மாதத்திற்கான ஒரு நல்ல அடித்தளம் போடும். ஜூன் 29 அன்று செய்ய வேண்டியது, இது விடுவிடல் நாள். இந்த மாதம் மனசில் சுமந்த எல்லாவற்றையும் விடுவிடும் நாள். கோபங்கள், வலிகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் ஒரு விடுவியுங்கள். சிவனிடம் கொடுங்கள். இனி நான் சுமக்கவில்லை, நீ வைத்திரு என்று. இந்த விடுவிடல் நேரடியாக ஒரு இலகுவான உணர்வை தரும். ஒரு சுமை இறங்கும், மனசு இலகுவாகும். ஜூன் 30 அன்று செய்ய வேண்டியது, இது ஏற்றுக்கொள்ளல் நாள். ஜூலை மாதத்தை ஏற்றுக்கொள்ளும் நாள். சிவன் அடுத்த மாதம் என்ன கொண்டு வருவார் என்று தெரியாது, நல்லதோ கஷ்டமானதோ, ஆனால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்ற தீர்மானம் எடுங்கள். சிவா, ஜூலை மாதத்தை நீ நடத்து, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. இந்த ஏற்றுக்கொள்ளல் சரணாகதி. அந்த சரணாகதியில ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது. இந்த இரண்டும் செய்தால் ஜூன் மாதம் அழகாக முடியும், ஜூலை அழகாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதமும் இப்படி செய்தால் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சியாக இருக்கும். சிவனோட ஒரு தொடர்ச்சியான பயணமாக இருக்கும். ஒரு ஆழமான விஷயம் பேசலாம். ஒரு மாதம் முடியும் போது நாம் என்ன நினைக்கிறோம்? வழக்கமாக நினைக்கிறோம், ஒரு மாதம் போனது, அடுத்த மாதம் வருகிறது என்று. ஆனால் ஒரு வேறு விதமான நினைவு இருக்கிறது. ஒரு மாதம் என் வாழ்க்கையில போனது, அந்த மாதம் என்னை சிவன் நடத்தினார், நான் நடந்தேன். இது அழகான நினைவு. இந்த நினைவோட ஒவ்வொரு மாதத்தையும் முடிக்கலாம். சிவன் ஒவ்வொரு மாதமும் நம்மை நடத்துகிறார். நாம் கவனிக்கிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. கவனித்தால் வாழ்க்கை ஒரு திட்டமிட்ட பயணமாகும். கவனிக்காவிட்டால் ஒரு அலைவலையாகும். கவனிப்போம், இன்றிலிருந்து கவனிப்போம். சிவன் என்ன செய்கிறார் என்று கவனிப்போம். அவர் எங்க அழைக்கிறார் என்று கவனிப்போம். அந்த திசையில போவோம். திருமூலர் சொன்னாரு, சிவனை அறிந்தவர்கள் காலத்தை அறிவார்கள் என்று. காலத்தை அறிவார்கள் என்றால் என்னவென்று தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என்று புரியும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கொடை என்று புரியும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பயணம் என்று புரியும். அந்த புரிதலோடு வாழ்வோம். இந்த ஜூன் மாதத்தை சிவன் தந்தார். இப்போது கடைசி 2 நாட்கள். அந்த 2 நாட்களை சிவனோடு வாழுங்கள், விழிப்போடு வாழுங்கள், நன்றியோடு வாழுங்கள். 2 நாட்கள் கழித்து ஜூலை வரும். ஜூலையையும் சிவனோடு வாழுங்கள். இப்படி ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் வாழ்க்கை சிவமயமாகும். இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி. ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூன் மாதம் அழகாக முடியட்டும். ஜூலை மாதம் சிவனோடு அழகாக ஆரம்பிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து சிவமயமாகட்டும். சிவனின் கடைசி அழைப்பை பற்றி இன்னும் ஆழமாக பேசலாம். கடைசி அழைப்பு என்றால் என்ன? இந்த ஜூன் மாதத்துல சிவன் பலமுறை அழைத்தார். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு அழைப்பு, ஒவ்வொரு திருப்பு எண்ணும் ஒரு அழைப்பு, ஒவ்வொரு நல்ல நொடியும் ஒரு அழைப்பு, ஒவ்வொரு ஆன்மீக வீடியோவும் ஒரு அழைப்பு. இந்த எல்லா அழைப்புகளும் ஒரே கேள்வியை கேட்கின்றன, என்னோடு வருகிறாயா என்று, என்னோடு வாழ்கிறாயா என்று. கேட்டீர்களா? ஒரு நொடி யோசியுங்கள். ஒவ்வொரு அழைப்பிலையும் பதில் சொன்னீங்களா? சிவா கேட்கிறேன் என்று சொன்னீங்களா? சொன்னவங்களுக்கு இந்த மாதம் நல்லதாக கழிந்திருக்கும். ஒரு அமைதி வந்திருக்கும், ஒரு தெளிவு வந்திருக்கும். சொல்லாதவங்களுக்கும் பரவாயில்லை, இன்னும் 2 நாட்கள் இருக்கின்ற. இந்த 2 நாட்களையும் சொல்லுங்க, சிவா கேட்கிறேன் என்று. கேட்கும்போது அவர் வருவார், வாழ்க்கை மாறும். ஒரு மாதம் முடியும். இந்த நொடியில் நாம் என்ன உணர்கிறோம்? ஒரு நொடி யோசியுங்கள்.
திருப்தியா அல்லது ஒரு குறை இருக்கிறதா? ரெண்டும் இருக்கலாம். திருப்தியான விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். குறையான விஷயங்களை ஜூலைல சரி செய்வோம் என்று சொல்லுங்கள். இந்த ரெண்டு நிலைகளும் ஒரு வாழ்க்கையின் இயல்பு. நல்லதும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். ரெண்டும் சிவன் தருவது. இரண்டும் நல்லதற்காக. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேசலாம். ஒரு வருஷத்துல 12 மாதங்கள். 12 என்ற எண்ணிக்கை ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியமானது. 12 ராசிகள், 12 ஜோதிர்லிங்கங்கள், 12 மாதங்கள். இந்த 12ம் ஒரு முழுமையான சுழற்சியை குறிக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியின் சக்தியோடு வருகிறது. ஜூன் மாதம் ஒரு குறிப்பிட்ட சக்தியோடு வந்தது. அந்த சக்தி இப்போது முடிகிறது. ஜூலையில் வேறு ஒரு சக்தி வரும். இந்த சுழற்சியை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையை சரியாக நடத்துகிறார்கள். ஒவ்வொரு மாதத்தின் சக்தியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஜூன் மாதம் ஒரு நீர் ராசியின் சக்தியோடு வந்தது. நீர் என்பது உணர்வு, அன்பு, ஓட்டம், மாற்றம். இந்த மாதம் உணர்வுகள் அதிகமா வந்திருக்கும். அன்பு வலுவாக உணர்ந்திருக்கலாம், ஒரு ஓட்டம் உணர்ந்திருக்கலாம், வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்திருக்கலாம். இந்த எல்லாமே ஜூன் மாதத்தின் சக்தி. சிவன் அந்த சக்தியை கொண்டு வந்தார். நம்மை ஒரு குறிப்பிட்ட திசையில் நடத்தினார். அந்த திசை என்னவென்று யோசியுங்கள். ஜூன் மாதம் உங்களை எந்த திசையில் அழைத்துச் சென்றது? அது சிவன் காட்டும் திசை. அந்த திசையில் தொடர்ந்து போங்கள். ஜூலையிலும் போங்கள், வாழ்நாள் முழுவதும் போங்கள். அது சிவனை நோக்கிய திசை. இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். ஜூன் மாதம் விடுகோள் நாட்கள் இருந்தன. ஜூன் 8, ஜூன் 12, ஜூன் 15 அமாவாசை, ஜூன் 25, ஜூன் 26, ஜூன் 29. இந்த நாட்கள் சிவன் மிகவும் நெருங்கி வந்த நாட்கள். இந்த நாட்களில் நடந்தவற்றை நினைச்சு பாருங்க. ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதா? ஒரு அமைதி வந்ததா? ஒரு தெளிவு வந்ததா? அது சிவன். அவர் நெருங்கி வந்தார், தொட்டார். இப்போது ஜூன் மாத முடிவில் ஒரு ஆழமான விஷயம் செய்வோம். இந்த மாதத்துல வந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு மன்னிப்போம். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு சுமை. அந்த சுமையை சிவனிடம் தருவோம். மன்னிக்கிறேன் என்று சொல்லுவோம். இனி சுமக்கவில்லை என்று சொல்லுவோம். இந்த மன்னிப்பு நமக்காக மட்டுமில்லை, அந்த கஷ்டங்களுக்காகவும். அவை நம்மை வலிக்கச் செய்தன, ஆனால் வளர்த்தன. அதற்காக நன்றி, அதற்காக மன்னிப்பு. இந்த மன்னிப்பு செய்தவுடன் ஒரு இலகுவான உணர்வு வரும். ஒரு சுமை இறங்கும். மனசு ஒரு புதிய நிலைக்கு தயாராகும். ஜூலைக்கு தயாராகும், புதிய மாதத்திற்கு தயாராகும். சிவன் ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு புதிய தொடக்கம் தருகிறார். ஒவ்வொரு முதல் தேதியும் ஒரு புதிய வாய்ப்பு. ஜூலை 1 வருகிறது. அது ஒரு புதிய வாய்ப்பு. சிவனோடு ஒரு புதிய ஆரம்பம். அந்த ஆரம்பத்திற்கு இந்த ஜூன் கடைசி 2 நாட்கள் தயாரிப்பு. விடுவிடல், மன்னிப்பு, நன்றி, சரணாகதி. இந்த 4 செய்தால் ஜூலை ஒரு சிவமயமான மாதமாக ஆரம்பிக்கும். திருப்பூரில் ஒரு குடும்பம் ஒவ்வொரு மாத கடைசி நாளும் ஒரு பழக்கம் வைத்திருந்தார்கள். குடும்பத்தினர் எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருவார்கள். அந்த மாதம் நடந்த நல்ல விஷயங்களை சொல்வார்கள். கஷ்டமான விஷயங்களிலிருந்து என்ன கத்துக்கொண்டோம் என்று சொல்வாங்க. அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்வாங்க. அப்புறம் ஒன்னாக சிவனுக்கு நன்றி சொல்வார்கள். இந்த பழக்கம் அந்த குடும்பத்தை ஒன்னாக வச்சது. குடும்பத்தில் ஒரு அமைதி வந்தது, ஒரு ஒற்றுமை வந்தது. சிவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நீங்களும் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். தனியாகவோ குடும்பத்தோடோ ஒவ்வொரு மாத கடைசி நாளும் சின்னதாக ஆரம்பியுங்கள். 1 நிமிஷம் போதும். இந்த மாதம் என்ன நடந்தது? நன்றி. அடுத்த மாதம் என்ன சொல்ல போறேன்? இந்த 3ஐ 1 நிமிஷத்துல சொல்லுங்க. 1 வருஷத்துல வாழ்க்கை மாறி இருக்கும். சரி, இப்போது ஒரு ஆழமான தத்துவம் பேசலாம். ஜூன் மாதம் முடிகிறது என்று சொல்கிறோம். ஆனால் முடிவடைவது என்றால் என்ன? 1 மாதம் முடிகிறது. ஆனால் அந்த மாதத்துல நடந்தவை முடிவதில்லை. அவை நம்முள் தொடர்கின்றன. அந்த மாதத்தில் கற்றவை தொடர்கின்றன. அந்த மாதத்தில் மாறியவை தொடர்கின்றன. அந்த மாதத்தில் விதைத்தவை தொடர்ந்து வளர்கின்றன. 1 மாதம் வெறும் ஒரு கேலண்டர் பிரிவு. ஆனால் வாழ்க்கை தொடர்கிறது. சிவன் தொடர்கிறார். அவர் நடத்தல் தொடர்கிறது. இந்த தொடர்ச்சியே வாழ்க்கை. 1 மாதம் ஒரு படி, அடுத்த மாதம் இன்னொரு படி. இப்படி படிக்கட்டு ஏறுவது வாழ்க்கை. சிவன் ஒவ்வொரு படியிலும் உடனிருக்கிறார். ஒவ்வொரு படியிலும் வழிகாட்டுகிறார். ஒவ்வொரு படியிலும் காக்கிறார். ஜூன் 29, 26 நாம் ஒரு படி. ஜூலை 1 இன்னொரு படி. இந்த படிகளை சிவனோடு எடுத்து வையுங்கள். அவர் கையை பிடியுங்கள். அவர் காட்டும் திசையில போங்கள். வாழ்க்கை அழகாகும். இப்போது இந்த வீடியோவின் முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம். சிவனின் கடைசி அழைப்பு என்று டைட்டிலில் சொன்னோம். கடைசி அழைப்பு என்றால் அடுத்து அழைப்பே இல்லை என்று இல்லை. கடைசி என்றால் இந்த மாதத்தின் கடைசி, இந்த ஜூன் மாதத்தின் கடைசி, இந்த வாய்ப்பு கடைசி. ஜூன் மாதம் மீண்டும் வரும். ஆனால் இந்த ஜூன் மீண்டும் வராது. இந்த குறிப்பிட்ட வாய்ப்பு மீண்டும் வராது. எனவே இந்த 2 நாட்களை வீணாக்காதீர்கள். இந்த 2 நாட்களும் சிவனோடு இருங்கள். விழிப்போடு இருங்கள். நன்றியோடு இருங்கள். அன்போடு இருங்கள். அமைதியோடு இருங்கள். இந்த 4ம் இருந்தால் சிவன் இருக்கிறார் என்று அர்த்தம். ஜூன் 30 அன்று ஒரு விசேஷமான சாதனை செய்யலாம். இது சிறிய சாதனை, ஆனால் சக்தி வாய்ந்தது. காகிதத்தில் அல்லது தொலைபேசியில ஒரு கடிதம் எழுதுங்கள். சிவனுக்கு ஜூன் மாதத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதம் என்ன நடந்தது என்று சொல்லுங்க. என்ன கத்துக்கொண்டீங்கள் என்று சொல்லுங்க. ஜூலை மாதம் என்ன வேண்டும் என்று சொல்லுங்க. கடிதம் எழுதி முடிச்ச உடனே மனசுல சொல்லுங்க, சிவா இதை படி என்று. அவர் படிப்பார், ஏற்றுக்கொள்வார். இந்த கடிதம் எழுதும் செயல் மிகவும் சக்தி வாய்ந்தது. எழுதும் போது ஆழமான விஷயங்கள் வெளியே வரும். வலிகள் வெளியே வரும். தெளிவு வரும். சிவனோடு ஒரு நேரடி உரையாடல் போல் இருக்கும். அந்த உரையாடலில் சிவன் பதில் தருவார்.
ஒரு உணர்வாக, ஒரு யோசனையாக, ஒரு அமைதியாக எந்த விதத்திலும் தருவார். இப்படி ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜூன் மாதத்துல நாம் என்ன பெற்றோம்? வெளி விஷயங்கள் மட்டும் இல்ல, உள் விஷயங்கள். ஒரு அமைதி பெற்றோமா? ஒரு தெளிவு பெற்றோமா? ஒரு நம்பிக்கை பெற்றோமா? ஒரு மன்னிப்பு கொடுத்தோமா? ஒரு நல்ல செயல் செய்தோமா? இந்த உள் விஷயங்களே உண்மையான கொடைகள். வெளி விஷயங்கள் வரும் போகும், ஆனால் உள் விஷயங்கள் நிரந்தரம். இந்த ஜூன் மாதம் ஒரு உள்கொடை தந்தது என்று நம்புங்க. அது என்னன்னு தெரியவில்லை என்னால் யோசியுங்க. கொஞ்சம் நேரம் மனசை அமைதிப்படுத்துங்க. கேளுங்க. சிவன் சொல்வார், இந்த மாதம் உனக்கு இதை தந்தேன் என்று. சிவன் ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு கொடை தருகிறார், ஒரு உள்கொடை. அந்த கொடையை ஏற்றுக்கொள்கிறோமா? நன்றி சொல்கிறோமா? அந்த கொடையை பயன்படுத்துகிறோமா? இந்த 3 கேள்விகளுக்கு ஆம் என்று சொல்பவர்கள் வளர்கிறார்கள், சிவனோடு நெருங்கிக் கொண்டே போகிறார்கள். இந்த ஜூன் மாத கொடையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள், பயன்படுத்துங்கள். ஜூலை மாதத்தின் கொடையையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் அப்படியே. வாழ்க்கை சிவமயமாகும். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. ஜூன் மாத கடைசி நாட்களில் இன்னும் ஒரு விஷயம் பேசலாம். இந்த மாதம் நம் வாழ்க்கையில் என்ன விதை விதைத்தோம்? ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பித்தோமா? ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டோமா? யாரோடாவது ஒரு உறவை சரி செய்தோமா? ஒரு நல்ல முடிவு எடுத்தோமா? இந்த விதைகள் ஜூலையில் முளைக்கும், அடுத்த மாதங்களில் வளரும், ஒரு வருஷத்துல பலன் தரும். நாம் விதைத்தவை எல்லாம் பலன் தரும். நல்ல விதை விதைத்தோம் என்றால் நல்ல பலன், கெட்ட விதை விதைத்தோம் என்றால் கெட்ட பலன். இந்த புரிதலோடு வாழ்க்கையை கவனமாக நடத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம் எண்ணங்கள் விதைகள், நம் வார்த்தைகள் விதைகள், நம் செயல்கள் விதைகள். இந்த விதைகள் எல்லாம் ஒரு நாள் முளைக்கும், வளரும், பலன் தரும். நல்ல விதைகளை விதைப்போம். நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், இவை நல்ல வாழ்க்கையை தரும். சிவன் ஒரு நல்ல தோட்டக்காரன். நம் வாழ்க்கை என்னும் தோட்டத்தை கவனிக்கிறார். நல்ல விதைகளை நிறைய ஊக்குவிக்கிறார். கெட்ட புல்களை கத்தரிக்கிறார். சூரிய வெளிச்சம் தருகிறார், தண்ணீர் தருகிறார். வாழ்க்கை என்னும் தோட்டம் மலர வைக்கிறார். நாம் நல்ல விதைகள் விதைத்தால் அவர் வளர்க்கிறார். நம் கையில விதை, அவர் கையில வளர்ச்சி. இந்த ஜூன் மாதம் என்ன விதைகள் விதைத்தோம்? ஒரு நொடி யோசியுங்கள். நல்ல விதைகளை விதைத்தோம் என்றால் நல்லது, அவை வளரட்டும். கெட்ட விதைகள் விதைத்தோம் என்றால் பரவாயில்லை, அவற்றை இனி விதைக்காமல் இருப்போம். சிவன் தோட்டக்காரன், அவர் கவனித்துக் கொள்வார். ஒரு அழகான விஷயம் பேசலாம். ஜூன் மாதம் வந்து போறது போலே நாமும் ஒரு நாள் வந்து போவோம். இந்த பூமியில வந்தோம், ஒரு காலம் வாழ்கிறோம், அப்பிறகு போவோம். அந்த போறதற்கு முன் என்ன விட்டு விட்டு போகிறோம்? நல்ல நினைவுகள், நல்ல செயல்கள், நல்ல விதைகள். அவை நம் பிறகும் தொடரும். நம் பிள்ளைகளில், நம் பேர குழந்தைகளில், நம் உறவுகளில், நம் நண்பர்களில். சிவன் நம்மை ஒரு வாழ்க்கை தந்தார். அந்த வாழ்க்கையை நன்றாக வாழ்வோம். நல்ல விதைகள் விதைப்போம். நல்ல நினைவுகள் விட்டு விட்டு போவோம். அது சிவனுக்கு நன்றி சொல்வது, அது சிவனுக்கு மரியாதை செய்வது. இந்த ஜூன் மாத கடைசி நாட்களில ஒரு சின்ன செயல் செய்யுங்கள். யாரோடாவது நல்லதாக பேசுங்க, யாரையாவது பாராட்டுங்க, யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. இந்த ஒரு செயல் ஒரு நல்ல விதை, அது வளரும், பலன் தரும். இப்போது ஒரு தியானம் செய்வோம். ஜூன் மாத நன்றி தியானம். கண்களை மூடுங்கள். 3 மூச்சு. மனசில ஜூன் மாதத்தை திரும்பி பாருங்கள். முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம். ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதை நினையுங்கள், நன்றி சொல்லுங்கள். சிவா, இந்த 4 வாரங்களிலும் நடந்த நல்லவற்றிற்கு நன்றி என்று. ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம். நன்றி சொல்லுங்க. சிவா, இந்த கஷ்டங்களில் என்னை வளர்த்தற்கு நன்றி என்று. பிறகு ஒரு நொடி அமைதியாக இருங்கள். சிவன் என்ன செய்தார் என்று உணருங்கள். அவர் நடத்தினார், நீங்கள் நடந்தீர்கள். அது ஒரு அழகான பயணம். நன்றி சொல்லுங்கள். மெதுவாக கண்களை திறங்கள். இந்த தியானம் 1 நிமிடம் மட்டும். ஆனால் இந்த 1 நிமிடம் ஜூன் மாதத்திற்கு ஒரு அழகான விடை கொடுக்கும். சிவனுக்கு ஒரு நன்றி சொல்லும். அடுத்த மாதத்திற்கு ஒரு நல்ல ஆரம்பம் உருவாக்கும். சிவனின் கடைசி அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று ஜூன் 29, 30. இந்த 2 நாட்களும் சிவனோடு வாழுங்கள். ஜூலை வரும், அதையும் சிவனோடு வாழுங்கள். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கை சிவமயமாகும். ஒரு மாதம் முடியும். இந்த நேரத்துல சிவனோடு ஒரு ஆழமான உரையாடல் நடத்தலாம். உரையாடல் என்றது சொல்றேன், ஆனால் வாய்விட்டு பேச வேண்டியதில்லை, மனசுல பேசலாம். சிவன் கேட்கிறாரு. அவர் மனசின் மொழியை புரிந்து கொள்வார். வாய்விட்டு சொல்வதை விட மனசுல சொல்றது சில நேரங்களில் அதிக சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் மனசுல சொல்லும் போது அதிக உண்மை இருக்கும். வாய்விட்டு சொல்லும் போது சில நேரங்கள்ல வார்த்தைகள் சரியா வராது. ஆனா மனசுல சொல்லும் போது சரியான விஷயம் சரியான விதத்துல சொல்லப்படும். சிவன் அதை கேட்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஜூன் மாத இறுதியில சிவனிடம் 3 விஷயங்கள் சொல்லுங்கள். முதல் விஷயம், சிவா, இந்த மாதம் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி. 2வது விஷயம், சிவா, என்றில் மாற வேண்டியவற்றை மாற்று. 3வது விஷயம், சிவா, ஜூலை மாதத்தை உன் கையில் தருகிறேன், நடத்து என்று. இந்த 3ம் மனசுல சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், இல்லைனால் ஜூன் 30 என்று சொல்லலாம். அந்த ஒரு முறை சொல்றதுவே போதும். ஒரு சித்தர் சொன்னார், சிவனிடம் ஒரு விஷயம் ஒரு முறை மட்டும் கேளுங்க, திரும்ப திரும்ப கேட்காதீங்கள் என்று. ஒரு முறை கேட்டால் அவர் கேட்டார், ஏற்றுக்கொண்டார். திரும்ப திரும்ப கேட்பது நம்பிக்கையின்மை என்று சொன்னார்.
ஒரு முறை கேளுங்கள், நம்புங்கள், காத்திருங்கள், அவர் தருவார். இந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். சிவனிடம் ஒரு முறை கேட்போம், நம்புவோம், காத்திருப்போம். அவர் தருவார். சரியான நேரத்தில் தருவார், சரியான விதத்தில் தருவார். ஒரு கதை சொல்கிறேன். சென்னையில் ஒரு இளைஞன், வயது 35, ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு சிவனிடம் கேட்டான். நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்தான், வரவில்லை. ஒரு நாள் ஒரு ஞானி சொன்னார், ஒரு முறை மட்டும் கேள், நம்பு, விட்டுவிடு என்று. அன்றடி ஒரு முறை கேட்டான். சிவா, நீ தெரிஞ்சவன், நீ தருவாய் என்று சொல்லி விட்டுவிட்டான். 3 மாசத்துல வந்தது. சரியான நேரத்துல சரியான விதத்தில் வந்தது. சிவன் கேட்டிருந்தார், தயாரான நேரத்தில் தந்தார். நீங்களும் இப்படி விட்டுவிடலாம். ஜூன் 30 ஒரு முறை சொல்லுங்கள், சிவா, நீ தெரிந்தவன், நீ தருவாய் என்று. விட்டுவிடுங்கள், காத்திருங்கள், அவர் தருவார். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். ஜூன் மாதம் முடிகிறது. ஆனால் ஆன்மீக பயணம் முடிவதில்லை. ஜூலையிலும் தொடர்கிறது, ஆகஸ்டிலும் தொடர்கிறது, வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. இந்த பயணத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய அனுபவம், ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய பாடம், ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய சந்திப்பு, சிவனோடு ஒரு புதிய சந்திப்பு. இந்த பயணத்தை விட்டுவிடாதீர்கள். கஷ்டங்கள் வரும். சில நேரங்களில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தோன்றும். ஆனால் நிறுத்தாதீர்கள். சிவன் உடன் இருக்கிறார். அவர் கையை பிடியுங்கள், தொடர்ந்து நடங்கள். ஒரு நாள் இலக்கை அடைவீர்கள். அந்த இலக்கு சிவன், அவரோடு இணைவது. அந்த இணைவே வாழ்க்கையின் பூரணம். ஜூன் 30 வருகிறது. ஒரு மாதம் முடிகிறது, புதிய மாதம் வருகிறது, புதிய வாய்ப்பு வருகிறது. சிவன் காத்திருக்கிறார். ஜூலையிலும் காத்திருக்கிறார், ஆகஸ்டிலும் காத்திருக்கிறார், வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கிறார். போங்கள், அவரிடம் போங்கள். ஒவ்வொரு மாதமும் அவரிடம் போங்கள். ஒரு கடைசி விஷயம். இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் ஒரு முக்கியமான செயலை பண்ணுங்க. ஜூன் 30 ஒரு கடிதம் எழுதுங்க சிவனுக்கு. இந்த மாதம் என்ன நடந்தது, என்ன கத்துக்கொண்டீங்க, என்ன வேண்டும், என்ன மாற விரும்புகிறீர்கள், இந்த 4 விஷயங்களை எழுதுங்கள். ஒரு பக்கம் போதும், அல்லது 4 வரிகள் போதும். எழுதி முடிச்ச உடனே சிவனிடம் சமர்ப்பியுங்கள். அவர் ஏற்றுக்கொள்வார். ஜூலை மாதம் அவர் அதற்கான வழிகளை காட்டுவார். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூன் மாதம் அழகாக முடியட்டும். ஜூலை மாதம் சிவனோடு அழகாக ஆரம்பிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவனோடு வாழ்வதில் ஒரு அழகான இரகசியம் இருக்கிறது. அது என்னவென்றால், அவரோடு இருக்கும்போது நேரம் வேறு விதமாக கடக்கிறது. சாதாரண நேரமும் ஒரு விழாவாகிறது. சாதாரண நாளும் ஒரு ஆசீர்வாதமாகிறது. ஒரு சாதாரண காலை ஒரு அற்புதமாகிறது. சூரியன் உதிக்கும் போது ஒரு கீர்த்தனம் கேட்கும். மழை பெய்யும் போது ஒரு தாலாட்டு கேட்கும். இரவு வரும்போது ஒரு அமைதி வரும். இந்த எல்லாமே சிவன் கொடுப்பவை. இந்த எல்லாமே அவரோடு இருக்கும்போது தெரிகின்றன. ஜூன் மாதம் கடக்கிறது. ஆனால் சிவனோடு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுபவமாகியது. வெறும் நாட்கள் கடக்கவில்லை. ஒரு பயணம் நடந்தது, ஒரு வளர்ச்சி நடந்தது, ஒரு சந்திப்பு நடந்தது. இப்படி ஒவ்வொரு மாதமும் வாழ்க்கை ஒரு அனுபவமாகும். வெறும் நாட்கள் கடப்பதாக இருக்காது. இந்த வித்தியாசம் ஒரே ஒரு விஷயத்தால வருகிறது. சிவனை நினைப்பதால். ஒவ்வொரு நாளும் ஒரு நொடியாவது சிவனை நினைப்பதால் அந்த ஒரு நொடி நாளை மாற்றும். அந்த மாறிய நாள் மாதத்தை மாற்றும். அந்த மாறிய மாதம் வாழ்க்கையை மாற்றும். இந்த ஜூன் மாதம் ஒரு நொடியாவது சிவனை நினைத்தோமா? நினைத்திருந்தால் நல்லது. நினைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இன்றைக்கு நினையுங்கள். ஒரு நொடி சிவா என்று மனசுல சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு நொடி போதும். சிவன் நம்மை நேசிக்கிறார். இந்த மாதம் நேசிச்சார், அடுத்த மாதமும் நேசிப்பார், எப்பொழுதும் நேசிப்பார். அந்த நேசிப்பில வாழ்வோம். அந்த நேசிப்பை ஏற்றுக்கொள்வோம். அந்த நேசிப்பிற்கு நன்றி சொல்வோம். அந்த நேசிப்பை மற்றவர்களுக்கும் பகிர்வோம். ஜூன் மாதம் முடிகிறது. சிவன் முடிவதில்லை. அவர் தொடர்கிறார். அவரோடு தொடர்வோம். ஜூலையிலும் அதற்கு பிறகும் வாழ்நாள் முழுவதும் அவரோடு வாழ்வோம். அவரிடம் இறப்போம். அவர்களிடமே திரும்புவோம். இது ஒரு வட்டம். இது ஒரு அழகான வட்டம். சிவன் வட்டம். இந்த வட்டத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள். இந்த வீடியோ கேட்கும் ஒவ்வொருத்தரும் இருக்கிறார்கள். அந்த வட்டம் பெரிதாகிக் கொண்டே போகிறது. ஒவ்வொருவரும் சேரும்போது பெரிதாகிறது. சிவனின் அன்பு பெரிதாகிறது. உலகம் அழகாகிறது. இந்த வட்டத்தில் இருங்கள். இந்த அன்பில் இருங்கள். ஜூன் கடைசி அழைப்பு ஒரு அன்பான அழைப்பு. வாருங்கள் என்று, என்னோடு வாருங்கள் என்று, ஜூலையிலும் வாருங்கள் என்று, ஒவ்வொரு மாதமும் வாருங்கள் என்று. வாருங்கள். வாழ்க்கை அழகாகும், சிவமயமாகும். ஒவ்வொரு மாத முடிவிலும் ஒரு பழக்கம் வையுங்கள். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். கண்களை மூடுங்கள். மனசில சிவனை நினையுங்கள். இந்த மாதத்திற்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்த மாதத்தை சிவனிடம் தாருங்கள். கண்களை திறங்கள். அவ்வளவுதான். இந்த ஒரு நிமிட பழக்கம் வாழ்க்கையை மாற்றும். ஜூன் 29, ஜூன் 30, 2 நாட்கள். சிவனோடு வாழுங்கள். நன்றியோடு வாழுங்கள். அமைதியோடு வாழுங்கள். அன்போடு வாழுங்கள். ஜூலை வரும்போது ஒரு புதிய மனசோடு வரட்டும். சிவனோடு ஒரு புதிய ஆரம்பமாக வரட்டும். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதம் அழகாக முடியட்டும். புதிய மாதம் அழகாக ஆரம்பிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த ஜூன் மாதம் நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அத்தியாயம். அந்த அத்தியாயம் முடிகிறது. ஆனால் கதை தொடர்கிறது.
ஒவ்வொரு அத்தியாயமும் அடுத்த அத்தியாயத்திற்கு ஒரு அடித்தளம். ஜூன் அத்தியாயம் ஜூலை அத்தியாயத்திற்கு அடித்தளம். அந்த அடித்தளம் நல்லதாக இருந்தால் ஜூலை நல்லதாக இருக்கும். அந்த அடித்தளம் ஒரே ஒரு விஷயம், சிவனோடு ஒரு உறவு. அந்த உறவு நல்லதாக இருந்தால் மீதியும் நல்லதாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் சிவனோடு உறவை வளர்த்தோமா? ஒவ்வொரு நாளும் ஒரு நொடியாவது நினைத்தோமா? யாரையாவது அன்போடு நடத்தினோமா? ஒரு கஷ்டத்திலிருந்து கற்றுக்கொண்டோமா? ஒரு மன்னிப்பு கொடுத்தோமா? இந்த ஏதாவது ஒன்று செய்திருந்தால் சிவனோடு உறவு வளர்ந்திருக்கிறது. அடித்தளம் நல்லதாக இருக்கிறது. ஜூலை நல்லதாக இருக்குமும். எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. இந்த 2 நாட்களில் ஒன்று செய்யுங்கள். சிவனை ஒரு நொடி நினையுங்கள். யாரையாவது அன்போடு நடத்துங்கள். ஒரு கஷ்டத்திலிருந்து கத்துக்கொள்ளுங்கள். யாரையாவது மன்னியுங்கள். இந்த ஒண்ணு போதும். அடித்தளம் போடப்படும். ஜூலை நல்லதாக ஆரம்பிக்கும். சிவன் நம்மை நேசிக்கிறார். இந்த ஒரு உண்மை புரிஞ்சால் வாழ்க்கை புரிந்துவிடும். கஷ்டம் வரும்போது சொல்வோம், நேசிக்கிறவன் வளர்க்கிறான் என்று. மகிழ்ச்சி வரும்போது சொல்வோம், நேசிக்கிறவன் கொடுக்கிறான் அப்படின்னு. தோல்வி வரும்போது சொல்வோம், நேசிக்கிறவன் திருப்புகிறான் என்று. வெற்றி வரும்போது சொல்வோம், நேசிக்கிறவன் பாராட்டுகிறான் என்று. எல்லாமே சிவன், எல்லாமே அன்பு. அந்த அன்பில் வாழ்வோம். ஜூன் கடைசி அழைப்பை ஏற்றுக்கொண்டோம். ஜூலையிலும் அவர் அழைப்பார். ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கை சிவமயமாகும். ஒவ்வொரு நொடியும் சிவன் தெரிவார். ஒவ்வொரு மூச்சும் அவரின் கொடையாக தெரியும். ஒவ்வொரு துடிப்பும் அவரின் அன்பாக தெரியும். அந்த வாழ்க்கை அழகானது. அந்த வாழ்க்கை ஆழமானது. அந்த வாழ்க்கை சிவமயமானது. இன்றிலிருந்து அந்த வாழ்க்கை வாழுவோம். இந்த ஜூன் கடைசி நாட்களில் இருந்து ஆரம்பிப்போம். சிவன் காத்திருக்கிறார். வாருங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. ஒவ்வொரு மாதமும் சிவன் நமக்கு ஒரு பரிசு தருகிறார். அந்த பரிசை திறந்து பாருங்கள். ஜூன் மாதத்தின் பரிசு என்னவென்று தெரியுமா? அமைதி. இந்த மாதம் வந்த கஷ்டங்கள் உங்களை அமைதியை நோக்கி திருப்பின. அந்த அமைதி சிவனிடமிருந்து வருகிறது. அந்த அமைதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜூலையிலும் வைத்திருங்கள். வாழ்க்கை அமைதியாகட்டும், சிவமயமாகட்டும். ஒவ்வொரு நொடியும் ஒரு ஆசீர்வாதமாகட்டும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கொண்டாட்டமாகட்டும். சிவனோடு ஒரு கொண்டாட்டமாகட்டும். ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவன் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தொடக்கத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஜூன் முடிவில் ஜூலை மறைந்திருக்கிறது. ஒரு வாழ்க்கை முடிவில் மறுபிறவி மறைந்திருக்கிறது. ஒரு கஷ்டத்தின் முடிவில் ஒரு வளர்ச்சி மறைந்திருக்கிறது. இந்த மறைந்திருப்பதை கண்டுபிடிப்பவர்கள் நம்பிக்கையோடு வாழுகிறார்கள். ஒவ்வொரு முடிவும் ஒரு ஆரம்பம் என்று தெரிகிறது. ஜூன் முடிகிறது, ஆனால் வாழ்க்கை தொடர்கிறது. சிவன் தொடர்கிறார். அவரோடு தொடர்வோம் என்றும் எப்போதும். ஓம் நமச்சிவாய. சிவன் காத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதத்திலும் காத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கிறார். அவர் காத்திருப்பு அன்பு. அவர் அழைப்பு அன்பு. அவர் ஆசீர்வாதம் அன்பு. அந்த அன்பில வாழுங்கள். ஜூன் போகட்டும், ஜூலை வரட்டும், அடுத்தடுத்த மாதங்கள் வரட்டும். ஒவ்வொரு மாதமும் சிவனோடு வாழுங்கள். வாழ்க்கை சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவனின் கடைசி அழைப்பை ஏற்றோம். அவரோடு வாழுவோம், என்றும் வாழுவோம். ஓம் நமச்சிவாய. சிவன் நேசிக்கிறார். சிவன் காக்கிறார். சிவன் வழிகாட்டுகிறார். சிவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த 4ம் உண்மை. இந்த 4ம் நித்தியம். இதுல வாழுங்கள். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சிவம். ஓம் நமச்சிவாய. ஓம். சாந்தி, சாந்தி, சாந்தி. நன்றி சிவா. சிவமே. ஓம் சிவ.